வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். வரைபடத்தில் போட்டிருந்தோம். ஒருவேளை 19,333க்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் புல்லிஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பன் நம்ம சொல்லியிருந்த அந்த புல்லிஸ் லைனுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு டவுன் கொடுத்துட்டு நம்ம எதிர்பார்த்த எல்லோ ஜோனுக்கு வரல. அதுக்குள்ளேயே மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மார்க்கெட் நம்ம 19,333 மார்க்கெட் மேல் நோக்கி ஒரு புல்லிஸ் கொடுத்து ஒரு சைட்வேஸ் கிட்டத்தட்ட எத்தனை மணி வரைக்கும், ஒரு 1:30 மணி வரைக்கும் ஃபுல்லாக சைட்வேஸ். இது காரணம் பேங்க் நிஃப்டி. அது பேங்க் நிஃப்டியோட வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் பழசெல்லாம். இப்போ டே கேன் வியூ வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். புதுசாக போட்டுருவோம் நம்மளே. இப்போ டே கேன் வியூ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னிங் டாப்பு. நான் அவனே சொல்லியிருந்தேன், அந்த 2 ஸ்பின்னிங் டாப் மேலே இருந்தால் ஒரு புல்லிஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் மார்க்கெட் நீங்கள் நல்ல ஒரு புல்லிஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன மார்க்கெட் நம்ம ட்ரேட் பண்ணுற செட்டப்பில் இல்லை. மார்க்கெட் ஓப்பனில் கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸ் ஆகிடுது. அதனால் ஆப்ஷன் பையர் சம்பாதிக்க முடியுமான்னு அதான் தெரியல. சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி இருக்குது பார்ப்போம். வழக்கமாக போகிற மாதிரி டேவோட ஹைலையும் லோலையும் ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டுருவோம். நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 19,480 மார்க்கெட். நாளைக்கு 19,480க்கு மேலே பிரேக் பண்ணால் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணும். பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு புள்ளி. ஒரு நாள் நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் நிஃப்டி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இன்றைக்கி நிஃப்டி நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டினால தான் நிஃப்டியால் பெருசாக போக முடியல. இப்போ டே கேண்டிலுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் போட்டுப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் 19,620 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த ரெட் கேண்டலோட ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு ஒரு லைன் போட்டுறேன். அது கலரை மட்டும் கிரீன் நான் மாற்றிப்போம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ 19,556 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயும் போகிறதோட வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். எல்லோ ஜோன் போடுறேன். இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வரைக்கும் மார்க்கெட் புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை விட்டு பிரேக் பண்ணால் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, இந்தமாதிரி வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த எல்லோக்குள்ளேயே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இது சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷன் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். டவுன் பார்த்தோம்னா என்னோடய லோவுக்கு பிரேக் பண்ணால் மட்டும் தான் டவுன் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனில் கிளியராக சொல்ல வாய்ப்பு இல்லை, சொல்ல முடியல என்னால். ஒரு வேளை இங்கேருந்தோட புல்லிஸ் இருக்க வாய்ப்பு, இந்த எல்லோ ஜோன்லேருந்து வெறும் புல்லிஸ் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, புல்லிஸ் வரது வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை பார்த்து புல்லிஸ் தான். நேற்று அப்படி சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டை பார்த்து டவுன் சைடு போகிறது வாய்ப்பு இல்லை, புல்லிஸ்க்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்றைக்கும் புல்லிஸ்க்கு தான், நாளைக்கும் புல்லிஸ் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியாக தான் சொல்லியிருந்தோம். எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்துருச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குன்னு நேற்று கொடுத்துருந்தோம். ஒருவேளை கீழே எல்லோ ஜோனுக்கு வந்தால் மார்க்கெட் புல்லிஸ் வரது வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லி இந்த இடத்துல ட்ரேட் பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்லி தான் நினைக்கிறேன். ஒருவேளை மார்க்கெட் இந்த 43,600க்கு மேலே இருந்தால் புல்லிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணலை, அதோட ஃபால் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ். நிஃப்டி இன்றைக்கி பெரிய அளவில் மூவ் ஆகுது. காரணம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாளைக்கு நான் சொல்லியிருக்க வெரி புல்லிஸ் இன்றைக்கே நடந்திருக்கும் நிஃப்டியில். சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லா ரிமூவ் பண்ணிவிடுவோம், எல்லா லைன்ஸையுமே. இப்போ டே கேண்டில் வியூ வச்சுருக்கோம். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை புல்லிஸ், எத்தனை டோஜி பாருங்கள். கிட்டத்தட்ட நவம்பர் 1க்கு புல்லிஸ் டோஜி தான். அதுக்கு அடுத்த கேண்டில் டோஜி, அதுக்கு 4வது கேண்டிலாக டோஜி போட்டுருக்காங்க. இப்போ டோஜினால இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் இருக்காங்க. அந்த ஹேங்கிங் மேனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வழக்கமாக பரவாயில்ல. டேயோட ஹை லோலையும் ப்ளூ கலர் லைன் போட்டுருவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ்னு பார்த்தோம்னா
இந்த ரெட் கேண்டிலோட ஹை 43,830 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ டே கேண்டில் வந்து நம்ம வழக்கமாக போகிற ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி. மார்க்கெட் ஓப்பன் வந்து அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஷ் தான் பேங்க் நிஃப்டியும் இருக்குது. ஆனால் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் பார்ப்போம். இப்போ 5 மினிட்ஸ் வச்சுருக்கோம். 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 43,831 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியும் வெரி புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இது பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நாளைக்கு வந்து ஓப்பனிங் வந்து 43,800க்கு மேலே ஓப்பன் ஆனால் 5 மினிட்ஸ் பிரேக் கொடுத்தா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டவுன் கொடுத்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் ஒரு புல்லிஷ் வரது வாய்ப்பு இருக்கும். லெவல்ஸ்னு பார்த்தோம்னா நாளைக்கு 43,831க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 43,990 ஒரு ஸ்ட்ராங் அந்த ரவுண்ட் ஃபிகருனால இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக் பண்ணால் 44,200, அதையும் பிரேக் பண்ணால் 44,500 வரைக்கும் போகிறதுக்கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் நாளைக்கே போயிருமான்னு சொல்ல தெரியல. நாளைய பொறுத்தளவுக்கு 44,200 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நியூஸ் பேஸில் இருக்கிறனால மார்க்கெட் வந்து நம்ம சார்ட் செட்டப் படி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. ஒருவேளை நியூஸ்னால மார்க்கெட் ஓப்பன் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸோ இல்லைனா ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கா, சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கும் நாளைக்கும் கேப் அப் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. கேப் அப் இருந்து மார்க்கெட் புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.